Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, my Master. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தனே நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. அம்மா கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. மகா பெரியவரே உமக்கு நன்றி. அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை சுவாமி. உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா நீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவரையும் கைவிடாதவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் அப்பா நீர். கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினேன் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே இந்த மாலை வேளையில் அப்பா உடைய பலத்த கரம் இறங்கட்டும். எஸ்டடி உடைய மகிமை ஊற்றப்படணும் அப்பா. யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ அம்மா ராஜா இயேசுவே உடைய வார்த்தையை கேட்கும்படி, இந்த ஜபத்தை கேட்கும்படி அப்பா விடுதலையாகும்படிக்கு எஸ்டடி இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இறங்கணும், மகிமை இறங்கணும். இந்த மாலை வேளையில் அப்பா ஒரு விடுதலை அப்பா உண்டாகத்தக்கதாக என் கர்த்தருடைய வல்லமை விளங்கணும் சுவாமி. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. பக்தன் சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அமராஜா உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டும், உம்முடைய நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா உம்முடைய நாமத்தின் மூலமாக விடுதலை உண்டாக ராஜா இந்த மாலை வேளையில் இந்த விசேஷித்த இந்த ஜெபத்தில் அப்பா நாங்கள் இணைகிறோம், இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எஸ்டடி வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், உண்மையாகவே விடுதலையாவாங்க. எஸ்டடி உண்மையாகவே அவர்கள் விடுதலையாவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் விடுதலையாவீர்கள் என்கிற தலைப்பை என் தேவ ஆவியானவர் கொடுத்தபடினாலே அதன் மூலமாக இந்த விடுதலையின் சத்தியத்தை அப்பா நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்பா. நீர் பாராட்டின அந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் சித்தம் கொள்வார் என்று சொன்னால் நீங்கள் விடுதலையாவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல இருந்து இதை கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துலேருந்து எந்த தேசத்திலிருந்து நீங்கள் இதில் இணைந்தாலும் சரி, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. எஸ்டடி என் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடுவார் என்று சொன்னார். அங்கே நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். ஓ ரிபா கரதலபோ ஷபலபரதியாற்றுனது. இந்த மாலை வேளையிலும் உடைய மகிமை ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வீடுகளில் இருக்கிற ஆங்காங்கே இருந்து பார்க்கிற நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் என்னோடு இணைங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த ஜெபத்தில் இணைங்க. ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. உங்கள் கணவர் மத்தியில் மகிமையை பார்ப்பீங்க. உங்கள் மனைவியோட மத்தியில் இந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுபடும், பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் தேவனுடைய பலத்த கரம் உங்கள் மேலே இறங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு விடுதலையை பார்க்க வேண்டும் நீங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ரீபா கரதலபோ ஷபலபர கலதியான் சொன்னது.
மகிமை ஊற்றப்படட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கணவன் மனைவியாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில் ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்திற்குள்ள மாற்றங்கள் வரும், உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள் ரட்சிப்பு, உங்கள் வீட்டிற்குள்ள என் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள தேவன் அவர், மகிமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற ஆண்டவர் அவர். அவர் சர்வ வல்லவராம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி ஹல்லேலூயா அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாராம். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நமக்கு விடுதலையை கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன் அவர். சர்வ வல்லவராம் இயேசு என்கிற நாமத்தை உடையவர் அவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை உயர்த்துகிற பொழுது, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது ஹல்லேலூயா என் தேவன் இறங்குகிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரீகாலவரபலபோ ஷபலபரதியாத்து நதிவி. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசனம் ஹல்லேலூயா உங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கரம், பலத்த கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். துதிங்க இருக்கிற இடத்திலிருந்து துதிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு விலக்குகிறவரா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 22 உன் மீறுதல்களை நான் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நெருங்க முடியாதபடி காணப்படுகிறது பாவம். இந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா. உன் பாவங்கள் எப்படிப்பட்ட ஹல்லேலூயா இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் சரி, அதை வெண் பஞ்சியை போல மாற்றுவாராம். ஹல்லேலூயா. குற்ற உணர்விலிருந்து வெளியில் வாங்க அந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாம் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர் சொல்லி பாருங்க. அவர் பரிசுத்தர். அவர் நாமம் வல்லமையுள்ளது, மகிமையுள்ள தேவன் அவர். தேங்க்யூ ஜீசஸ். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தரா. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, என் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனை போல அற்புதமான தேவன் இல்லை. என் தேவனை போல ஒரு நல்ல இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பாதாளத்தில் இறங்குகிறவரும் பாதாளத்தில் இறங்கினவர்களை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ள தேவனா. தேங்க்யூ ஜீசஸ். ஆகவேதான் பக்தன் சொன்னான், பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பற்றி பிடிக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். அவர் சர்வ வல்லவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் செயல்களில் வல்லவர், யோசனையில் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் ஆலோசனை கர்த்தர். லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறவரா. அவருடைய வல்லமை மிக பெரியது பாருங்க. கர்த்தருடைய சத்தம், அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. உங்கள் காதுகள் அந்த சத்தம் கேட்கட்டும். என் கர்த்தருடைய சத்தம் உங்கள் வீடுகளில் இந்த நேரத்தில் தொனிக்கட்டும், இந்த இரவு நேரத்தில் தொனிக்கட்டும். அவருடைய வார்த்தையின் சத்தம் தொனிக்கட்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் உங்கள் வீடுகளில் தொனிக்கிற வேளையில் தான் மகிமை விளங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடட்டும், தரித்திரங்கள் விலகட்டும், தரித்திர ஆவிகள் எல்லாம் நீங்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே நீர் சர்வ வல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் சுவாமி. வார்த்தையாகிய என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய என் தேவன் மாம்சமாய் இறங்கி வந்தீரப்பா.
நன்றி 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 சொல்லுங்க. சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர், எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனப்பா. நீங்க என் பாவங்களை நீரே சுமந்தீர், என் அக்கிரமங்களை நீரே சுமந்தீர், என் மீறுதல்களை நீரே சுமந்தீரப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஊற்றுண்ட பரிமள தைலமே, ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் மகா நதிகளை வற்றி போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்தவரா. சங்கீதம் 74:13 சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையை கேளுங்க. ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தவர். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன். உங்களை ஆளுகை செய்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த இரவு நேரத்தில் உங்களை விட்டு விலகட்டும். இந்த மாலை வேளையில உங்களை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. உங்கள் கண்களிலே உங்களை பயமுறுத்துகிற இந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் விலகணும். சொல்லுங்க, இயேசுவே நீர் மகா பெரியவர், நீர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாம். பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே நான் பாக்கியம் உள்ளவர், நான் பாக்கியம் உள்ளவர். காரணம், இந்த இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை அறியாமல் இன்று மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தை, ராஜ்யத்தை தொட முடியாதபடி, அந்த பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாதபடி, கர்த்தரையே அறியாதபடி எத்தனையோ ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக வீடியோவை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள், இந்த இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவராம் அவர். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் பாருங்க. யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர் அவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எரிகோவை விழப்பண்ணின தேவன் அவர். வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்து பிள்ளைகளை போஷிக்க பண்ணினார் அவர். ஹல்லேலூயா. காடைகளை கீழ்காற்றை வீச பண்ணினாராம். காடைகள் வந்து விழுந்தன. ஹல்லேலூயா. போஷிக்க பண்ணுகிறவர், நித்தமும் போஷிக்க பண்ணுகிறவர். உங்கள் நெருக்கங்களை கண்டு நீங்கள் பயந்து போகாதுங்க. உங்கள் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து போகாதுங்க. இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே அப்பா, உங்கள் மகிமையுள்ள கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்மலையிலிருந்து அப்பா நீரோட்டங்களை புறப்பட பண்ணுகிறவரா. தண்ணீரை நதியை போல ஓடி வரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. மன்னாவை ஆகாரமாக வருஷிக்க பண்ணுகிற ஆண்டவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கணும் அப்பா. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க கரம் வந்து அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வியாதியின் கூர் இந்த மாலை வேளையில முறிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா, மருத்துவ செலவுகள், ஹல்லேலூயா, தேவையில்லாத குழப்பங்கள், பயமுறுத்தும் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலையை தர போறீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆர்வமாய் அப்பா இந்த சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆமேன். வாஞ்சியோடு கூட, தாகத்தோடு கூட யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ, சத்தத்தை கேட்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற இடத்தை என் ஆண்டவர் நீர் அசைப்பீர். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கும், தேவ பிரசன்னம் இறங்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். தரித்திரத்தின் ஆவிகள் விலகணும். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த நேரமாக இந்த நேரம் மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அசைவாடுகிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. எந்த இடத்திலிருந்து பிள்ளைகள் இணைந்தாலும் சரி, இந்த சத்தத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கலாம், ஹல்லேலூயா, வீட்டு அடுப்படியினில் இருந்தாலும் சரி,
தேங்க்யூ ஜீசஸ். எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ட்ராவலில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், எங்கேருந்து அந்த சத்தத்தை கேட்டாலும் என் தேவனுடைய சத்தம் அப்பா அவர்கள் காதுகளிலே தொனிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு நீங்கும். தொடர்ந்து வரக்கூடிய தரித்திரத்தின் ஆவிகள் விலகும். எப்படிப்பட்ட சூழ்நிலையை இயேசு மாற்றுவார். என் இயேசு மாற்றுவார். இந்த நாமத்துக்குரிய வல்லமை அது. இந்த இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை அவர் பிடித்து இருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். மகிமையின் ராஜா, அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். போராடுகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். மகிமையின் ராஜா, அந்த நேரத்தில் நீர் செயல்படுவீராக சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள உடைய பலத்த கரம் இறங்கட்டும் அப்பா. அப்பா, நாங்கள் செபிக்கிற அந்த நேரத்தில் தானே உடைய மகிமை விளங்கணும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வல்லமை வெளிப்படட்டும். உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதை குறித்து நீர் எங்களுக்கு எடுத்துரைக்கிறவரா. யோவான் 16 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். இந்த உலகத்தின் அதிபதி விழுந்து போனான். அவனை முறியடித்தார். அவனுடைய கிரியைகளை அழித்தார். அவனுடைய வல்லமைகளை முற்றிலுமாக அழித்தார். அவன் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரா. தேங்க்யூ ஜீசஸ். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர், ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிதாவின் கைகளில் இருந்து ஒருவரும் முன்னை பறித்து கொள்ள முடியாதாம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவராம் நம் ஆண்டவர். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இயேசு மாற்றுவார். இந்த ஜெபத்தில் இணையற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் விடுதலை நிச்சயமாகவே நடக்கும். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கையோடு, என்ன விசுவாசத்தோடு இதை நீங்கள் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் முறையிடுகிற பொழுது என் தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உங்கள் மேலே அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருங்க. என் தேவ கரம் உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் நீங்க அதை பார்ப்பீங்க, இருதயத்தில் உணர்வீங்க. எல்லா இருளும் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. அது வனாந்தரத்தை அதிர பண்ணுமாம், அதிர பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து போனவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான். வார்த்தையை நம்பினான், அவருடைய வார்த்தையை நம்பினான். பாருங்க, அந்த சத்தத்தை கேட்கிறான், அதை இருதயத்தில் விசுவாசித்து தைரியமாக போகிறான். தைரியமாக போகிறான் பாருங்க, தைரியமாக போகிறான். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இந்த நேரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இது கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. உங்கள் புலம்பலை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். உங்கள் கண்ணீரை என் இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஜெபத்தை தான் நாங்கள் செய்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய ஏவுதலின்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து ஜீவன் வெளிப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், நியாயம் கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தீர்ப்பு செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் இல்லையா? நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமாம், இதில் இணைஞ்சிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பது தான் என் ஆண்டவருடைய விருப்பமே, அவருடைய பிரியமே. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை, ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார். எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க.
ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை கவனித்து பார்க்கிறதா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பாருங்கள். தன்னை தேடுகிற மனுபுத்திரன் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அழகா, பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கும் அவருடைய கண்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில் ஒரு மகிமையை நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் பாருங்கள், நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இதில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த நாள் ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. பிசாசின் போராட்டத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்துகிற, தூங்க விடாதபடி உங்களை கெடுக்கிற வலு சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகும். சர்ப்பத்தின் ஆவிகள் நீங்கும். கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிறீங்க ஆசீர்வாதத்துக்காக. கற்பத்தின் கனிக்காக ஒரு சகோதரி காத்திருக்கிறீங்க. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கற்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. கட்ட முடியாத உங்கள் வீடு கட்டப்படுகிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள என் தேவனுடைய வல்லமை விளங்கும். இந்த நாளில் அது விளங்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு திரும்ப நம்ம ஜெபிக்க நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கேளுங்க. மீண்டும் நம்ம ஜெபிப்போம். விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக விடுதலையை பார்ப்பீங்க. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை, உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. என் இயேசு தருவார். நம்பிக்கையோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்கலாம். அதுக்கு பிற்பாடு நம்ம மறுபடியும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆழமாக இதயத்தில் போடுறேன். நிச்சயமாகவேங்கிறார். நிச்சயமாகவே அப்படின்னா நீங்கள் நீங்கள் விடுதலையாக போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே விடுதலை. கேட்கிற பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறதல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், 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 விடுதலையாக்கும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு மீண்டும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் விடுதலைக்காக. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் எனக்கு 2-3 நாளாக அவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை அப்படிங்கிறத குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி பிரதர் மூலமாக உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. 2-3 முறை அதே வார்த்தையை தேவன் பேசுகிறார் அப்படின்னா அது நிச்சயமான விடுதலையை அவர் கட்டளையிட்டிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆமென். இன்றைக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறது தேவனுடைய விருப்பம், அவருடைய தெரிந்தெடுத்ததன் காரணமாக தான் நீங்கள் இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, எங்களோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. காரணம், தேவன் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனைகள்லேருந்து, ஏதோ ஒரு அடிமை பழக்கத்திலேருந்து, ஏதோ ஒரு அரண்லேருந்து, ஒரு சிறையிருப்பிலேருந்து தேவன் உங்களை விடுதலை பண்ணணும்னு ஆசைப்படுகிறாரு. ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். இன்றைக்கு தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். அங்கே என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். இது தேவன் இன்றைக்கு உங்களுக்காக அனுப்பி இருக்கிற வார்த்தை. இங்கே நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். இப்போ தான் உங்களுக்கு அந்த வார்த்தையை தேவன் திரும்பவும் உறுதிப்படுத்துகிறாரு. அது நிச்சயமாக முடிவு உண்டு. எவ்வளவு காலம் இந்த உபத்திரவம், எவ்வளவு காலம் இந்த பிரச்சனையை நான் அனுபவிக்கணும்? இந்த கேள்வியோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. அது உங்கள் கணவனை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை குலைக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்க பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு இதில் என்றைக்கு முடிவு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தேவன் இன்றைக்கு அந்த முடிவை கட்டளையிட போகிறாரு. ஆமென். உங்களுக்கு அவர் ஒரு விடுதலையை கட்டளையிட போகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல
தாமதித்தாலும் ஆமென் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். உங்களுக்கு தாமதம் மாதிரி தெரிஞ்சா கூட தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆமென். அவர் ஆயத்தப்படுத்திட்டு உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரு. நீங்கள் நிறைய ஆண்டுகள் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ கூட நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, பல நாட்களாக ஜெபிக்கிறீங்க, பல வாரங்களாக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு சிலர் பல வருடங்களாக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமென். பல வருஷங்களாக நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா இதற்கு முடிவு அப்படிங்கிறது எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த ஜெபத்துக்கான பதில் எனக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் காத்துட்டுருக்கீங்க. ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள்னு தேவன் சொல்லுகிறாரு. ஆமென். நீங்கள் ஒரு வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பல வருஷமாக காத்துட்ருக்கிறீங்க. திருமணம் முடிஞ்சு இன்னும் நிறைய வருடங்களாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நினச்சி வேதனைப்பட்டு காத்துட்ருக்கிறீங்க. ஆமென். இந்த காத்திருப்பின் காலம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்களுக்குரியது. மனசில் வேதனை வரும், நம்பிக்கை இல்லாமல் போகும், விசுவாசம் குறைஞ்சி போகும். இருதயத்தில் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, அதனால் தேவன் எனக்கு நன்மை செய்யலையோ, இந்த பாவத்தை செஞ்சுருக்கோமோ அதனால் செய்யலையோ, ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சி வரும். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தேவன் நன்மை செய்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லையே, சந்தோஷமாக இருக்கிறாங்களே, நான் தேவனை தேடுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை, இந்த கேள்வியோடு இருக்கிறீங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீ இவ்வளவு நாட்களாக காத்திருந்த, ஆனால் திடீரென ஹல்லேலூயா உடனே திடீரென தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. இன்றைய செய்தியுடைய தலைப்பு அதுதான். தேவனுடைய செயல், தேவனுடைய கிரியை திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் தோணப்போகுது. காத்திருந்த காலம் மிக அதிகம், ஆனால் நன்மையை நீங்கள் அனுபவிக்க போகிறது ரொம்ப குயிக்காக. ஆமென். திடீரென்று ஜீசஸ் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை செய்ய போகிறாரு. ஆமென். நாம் வேதத்தில் ஒரு 2 எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்போது இந்த ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கும்போது 12 வருஷம் அவளுக்கு பெரும்பாடு இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த 12 வருஷமும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விற்று ஏகப்பட்ட மருத்துவர்களை பார்த்து எங்கேயுமே அவளுக்கு சுகம் கிடைக்கல. அப்போது அவள் தன்னுடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை இருக்கும், சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருக்கும். 12 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் உதிரப்போக்குனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த வேதனை புரியும். இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இப்படி ஒவ்வொரு நாளும் நான் சுகமாயிட மாட்டேனா, எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைச்சிடாதா, எனக்கு இதிலிருந்து நன்மை கிடைச்சிடாதா, தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியாயிராதா, இந்த மெடிசின் எனக்கு இதை குணமாக்கிறாதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஏமாற்றத்தோடு அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் வேதனையில் இருக்கிறா. அந்த வேதனைங்கிறது யாருக்குமே தெரியலையே, நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேனே, என்னுடைய வேதனையை யார் அறிவாள் சொல்லிட்டு அவளுடைய இருதயம் வேதனையில் கனத்து போய் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டதுனால, ஆமென், அவருடைய ஆடையை தொட்ட உடனே வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உதிரப்போக்கு நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. 12 வருஷம் காத்திருந்தா, 12 வருஷம் அவளுக்கு அந்த வேதனை இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு செகண்டு, ஆமென், அந்த ஆடையை தொட்ட மாத்திரத்தில் எவ்வளவு குயிக்கு பாருங்க, எவ்வளவு திடீரென தேவன் அங்கே அற்புதத்தை செஞ்சார். அதற்கப்புறம் அவளுக்கு அந்த பலவீனம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு. ஆமென். உங்களுடைய வேதனையை யாருமே புரிஞ்சுக்கலை,
என் வேதனையை யார் அறிவாங்க? எனக்குள்ளே அவ்வளவு வேதனை இருக்குதே, என் இருதயம் அவ்வளவு பாரத்தோடு இருக்குதே, யாருக்கு இது தெரியும்? ரகசியமாக நான் கண்ணீர் வடிக்கிறேனே, நைட்டு படுக்கும்போது என் தலையனை தண்ணீரால் நனைஞ்சு போகுதே, நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறதை யார் அறிவார்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமென், அவர் அறிவார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, மகளே, மகனே, உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொல்லுகிறாரு. யாரெல்லாம் பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, சரீரத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ, எந்த காரியத்தினால உங்களுக்குள்ள வேதனை இருக்குதோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை இறுக பற்றி கொள்ளுங்க. ஆமென். உங்களை நோக்கி தேவன் பேசுகிற வார்த்தையை இறுக பற்றி கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க போகிறீங்க. அதே மாதிரி வேதத்தில் பார்க்குறோம், 38 வருஷம் ஒரு குளத்து கரையில் ஒரு மனுஷன் நடக்க முடியாமல் இருக்கிறான். இது 12 வருஷம், ஆனால் அது 38 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலத்தில் பாதி வருஷம் எப்படி இருக்கும் பாருங்களேன். பாதி வருஷம் அவன் யோசிக்கிறான், யாராவது என்ன இந்த குளத்தில் தேவதூதர் வந்து கலக்கும்போது கொண்டு போய் விட்டுற மாட்டாங்களா? எனக்கு சுகம் கிடைச்சிடாதா? நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனான்னு சொல்லிட்டு 38 வருஷம் அந்த இடத்துல நகர முடியாமல் அதே இடத்துல இருக்கிறான். அவனுடைய மன நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 38 வருஷம், பாதி வாழ்நாள் காத்திருக்கிறதுலையே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆமென். யாருமே இல்லை. அவனுடைய குடும்பத்தார் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு வசனத்தில் போடப்படலை. அவனுடைய வாழ்க்கை இப்படியே தான் முடிய போகுதுன்னு சொல்லி கடைசியில் அவனுடைய சுகமாகணுங்கிற விருப்பத்தை கூட அவன் விட்டுட்டு வேதனையில் இருக்கிறான். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அவன் மேலே விழுந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வந்து, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, அவன் அவ்வளவு நாள் காத்திருந்ததுனால அவனுடைய இருதயத்தில் விருப்பம் கூட குறைஞ்சி போயிருக்கும். தேவன் அதை கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து நீ விரும்புகிறாயான்னு கேட்கும்போது அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்து எப்படியாகிலும் நான் சுகமாகணுங்கிற விருப்பத்தை, வாஞ்சைய அது உண்டு பண்ணியிருக்கோம். ஆமென். ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை பேசப்படும் போது அது என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நிச்சயமாக முடிக்கும்னு வசனம் சொல்லுது. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை பேசும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு விருப்பம், ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆமென். திடீரென ஹல்லேலூயா ஒரே ஒரு வார்த்தை அவர் பேசும்போது அவன் எழுந்து நடந்து ஓடுகிறான். ஆமென். அவன் வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பானா, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு நன்மையை தேவன் செய்வாருன்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இருதயத்தில் அந்த நினைவு தோன்றி இருக்கக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது. அவர் நமக்கு செய்ய போகிற நன்மையை நம்ம நினைத்து பார்க்க மாட்டோமா? இருதயத்தில் தோன்றாத விஷயங்களை, ஆமென், சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் சாட்சியாக நிறுத்த போகிறாரு. நீங்கள் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறீங்க, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் அந்த காரியத்தில் அசாத்தியமாக தேவனுடைய கிரியையை பார்க்க போகிறீங்க. ஆமென். இந்த காரியம் அவருடைய விரல்களினால், அவருடைய கரங்களினால், அவருடைய கிரியையினால் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்பத்தக்கதாக, ஆமென், வெகு நாட்கள் காத்திருப்புக்கு அப்புறம் தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரு. இதனால் நீங்கள் இவர் தான் ஜீவனுள்ள தேவன்கிறத அறிந்து கொள்வது மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அறிந்து கொள்ள போகிறாங்க. அவர் மகிமைப்பட போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற அற்புதத்தினால் தேவனுடைய மகிமை இன்னும் விளங்க போகுது. ஆமென். வெகு நாட்கள் காத்துட்ருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு தேவன் நல்ல செய்தி அனுப்புகிறாரு. அது தாமதிக்காது, நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லுகிறாரு. அது
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறீங்க, பயங்கரமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷமாக மாத்திரை சாப்பிட்றீங்க, ஆனால் சுகம் கிடைக்கல, இன்னும் அதிகமாக வேதனைகள் கூடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கடன்கள், எப்படியாவது நான் இதை அடைச்சிடணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் கூட அந்த கடன் இன்னும் வட்டி போட்டு குட்டி போட்டு இன்னும் நிறைய ஆகுதே தவிர அதிலிருந்து உங்களால் மீள முடியலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், வெகு காலமாக வெகு ஆண்டுகளாக நீங்கள் இந்த பிரச்சனைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையை கட்டளையிட்டிருக்கிறாரு, விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறாரு. உங்களுடைய சிறையிருப்பு இன்றைக்கு மாறுகிறது. ஆமென். தீராத நோய்களை இன்றைக்கு தேவன் சரி செய்ய போகிறாரு. அவர் உங்களை தொடும்போது, அவருடைய கரம் உங்கள் மேலே அமரும்போது அப்போ கிடைக்கிற சுகம் நிரந்தர சுகம். ஆமென். முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏதோ பாதி சுகமாச்சு பாதி சுகமாகலை இல்லை. தேவன் ஆமென் உங்கள் உடலில் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் அழகாக வணைந்த தேவன் இன்றைக்கு மறுபடியும் அதை தொடுகிறாரு. ஆமென். ஆரம்ப காலத்தில் சிருஷ்டித்த போது எப்படி இருந்துச்சோ அப்படியே மாற்றுகிறாரு. ஆமென். அவருடைய கரம் தொடும்போது அங்கே பழுது இல்லை, குறை இல்லை, எந்த விதமான நோயும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் வாழ வயதில் உங்களுக்கு இருந்த அதே பலத்தோடு தேவன் இன்றைக்கு திரும்ப தரப்போகிறாரு. ஆமென். அதை நிச்சயமாக நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் ஜெபிச்சா தேவன் கேட்பாருங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விசுவாசிங்க. ஏன்னா அவர் அதை மாத்திரம்தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பயத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறதல்ல. எவ்வளவு தூரம் பாவத்தை உங்களை விட்டு விலக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதே முக்கியத்துவத்தோடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரத்தை இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் வைங்க. அவர் கூப்பிடுகிறாரு. சுமை சுமந்திருப்பவர்களை அவரை நோக்கி கூப்பிடுகிறாரு. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். இறுதியாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது ரகசியமாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆமென், ஜெயத்தை அனுபவிக்க, சுதந்திரித்து கொள்ள தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ரகசியம். இன்றிலிருந்து நீங்கள் தேவனுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை துதிங்க. ஆமென். அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. வேறு எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், எந்த ஜபமும் செய்ய வேண்டாம். உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா உங்கள் இருதயத்தில் நினைவுகள் உண்டாவதற்கு முன்பாகவே அதையெல்லாம் அறிந்த தேவன் அவர். ஆமென். இன்றைக்கு நீங்கள் முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை துதிக்க மட்டும் செய்யுங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் தேவனை அறிந்த காலத்திலிருந்து அவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், அவர் உங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒன்றொன்றாய் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை வார்த்தை இல்லை பேசலை அப்படின்னா அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவம் ஒன்றொன்னா சொல்லி, அப்பா நன்றி, அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லி அவரை துதிக்க மாத்திரம் செய்யுங்க. 2-3 நாட்களில் நீங்கள் பல வருடமாக காத்துட்ருக்கிற நன்மையை நிச்சயமாக தேவன் தருவார். நீங்கள் அதை சாட்சியாக சொல்ல போகிறீங்க. ஆமென். இதை மாத்திரம் நீங்கள் கடைபிடிக்கும் போது அது நிச்சயமாக அவருடைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆகிறது ஆமென் யாராலையும் தடுக்க முடியாது. எந்த பிசாசின் கிரியைகளும் அந்தகார கிரியைகளும் அதை தடுக்க முடியாது. ஆமென். அதி நிச்சயமான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான வார்த்தையை கேட்டீங்க இல்லையா? அற்புதத்தின் தேவன் அவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டோடைய விருப்பம் நமக்கு அற்புதத்தை செய்கிறது இல்லையா? நம்ம சுகமாக்குறது தான் ஆண்டோடைய விருப்பமே. நிறைய பேர் சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு, ஏன் நீங்கள் தருறீங்க அப்படிம்பாங்க. கர்த்தர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கும் தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், அவர் வேதனை கொடுக்கிறவர் அல்ல. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் கர்த்தர் வேதனை தர மாட்டார், அவர் போராட்டத்தை கொண்டு வர மாட்டார். இந்த உலகத்தில் இன்னொருத்தர் இருக்கிறான் இல்லையா? இந்த உலகத்தில் 2 வல்லமைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்று இருளின் ஆதிக்கங்கள், இருளின் அதிகாரங்கள், இருளின் ராஜ்யங்கள், இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கிறிஸ்து இயேசு, அதாவது வெளிச்சம். இருள் இல்லை, இங்கே வெளிச்சம் இல்லையா? ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வல்லமை. இந்த ராஜ்யத்தின் வல்லமை எப்படி செயல்படுதுன்னா கிறிஸ்து இயேசுவின் மூலமாக செயல்படுகிறது. ஸோ இயேசு ஆசீர்வதிக்கிறவர், பிள்ளைகளை விடுதலையாக்குகிறவர், எல்லா பாவ சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறவர். ஸோ நன்மையானவர் அவர். ஆக வேதம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கும் பாருங்க, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவினுடைய அந்த ஜோதிகளிடத்திலிருந்து வருகிறது, பிதாவிடத்திலிருந்து மேலிருந்து வருகிறது. நமக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஸோ கர்த்தர் அப்பா எப்போவுமே நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் நாமளாக தான் இருப்போம். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் தடுக்க முடியும். அல்லேலூயா. நம்மளால் தடுக்க முடியும். அதாவது உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஏசாவை எடுக்கலாம் இல்லையா? ஏசா அந்த ஒரு நேர கூழுக்காக அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான். அந்த ஒரு வாய் சாப்பாடு, அந்த ஒரு நேர கூழுக்காக தேவன் அவர் மேலே அதாவது முதன்மையான அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்து இருக்கிறார் அவன் மேலே இல்லையா? மூத்தவன் மேலே எல்லா ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் அவன் மேலே தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை இழந்து போகிறான். அப்போ இழக்க முடியுது ஒரு ஆசீர்வாதத்தை. தேவன் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால் இழக்க முடிகிறது. உலக பிரகாரமான ஆசைகள் இல்லையா, உலக பிரகாரமான இச்சைகள் நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போக முடியுது இல்லை? தேவனுடைய விருப்பம் ஆசீர்வதிப்பது தான். ஆனால் அது மாற்றம் கிடையாது. பாருங்கள், எனக்கு ரொம்ப இந்த நாளில் அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தேன். என்னென்னா சிம்சோனை குறித்து யோசித்தேன். அவனுக்கு அவன் நசரேய விரதமுடையவன். தேவன் அவனை ஒரு நியாயாதிபதியாக அவனை எழுப்புகிறார் இல்லை? அவனுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் பலமாய் இறங்குவார். எத்தனை முறை கட்டினாலும் அவனை கட்ட முடியாது, எல்லாத்தையும் கயிறுகளெல்லாம் அறுத்து எரிகிறான் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை அவனுக்குள்ளே இருக்குது, தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு. ஆனால் பாருங்கள், அவன் கடைசியாக பாருங்கள், தேவன் அவன் மேலே வைத்திருந்த திட்டம் மிக மிக பெரியதாக இருந்தது. ஆனால் அவன் மேலே தேவன் வைத்த திட்டத்தை அவனே என்ன செய்கிறான் அப்படின்னா அதை தடுக்க முடிகிறது, அதை அழிக்க முடிகிறது. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, அவன் பெண்களிடத்தில் அவன் பெண்களை பார்க்கிற பொழுது அவன் அதை ரொம்ப ஆழமாக வாசிக்கிற பொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது பாருங்கள். அவன் ரொம்ப விருப்பப்படுறான், அதை அந்த பாவத்தை அவன் தொடர்ந்து செய்கிறான், பெண்கள் மேலே நாட்டம் கொள்ளுகிறான். அதனால் அவன் விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போகிறான், விபச்சார இடத்துக்கு அவன் போகிறான். இன்னைக்கு பிசாசு மிக தந்திரமானவன் பாருங்கள். எவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன்னு சொன்னாலும் கூட, நான் ஒரு மிக முக்கியமான விசுவாசி, ஆண்டவர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்கிறேன், என்ன பண்ணாலும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு சின்ன உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகள், அதாவது இச்சையுமாங்க அந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அது ஒரு விஷயத்தை வச்சு பிசாசு என்ன செஞ்சிடறான், நம்முடைய அபிஷேகத்தை எடுத்துடுறான். தேவன் நம்ம மேலே வைத்த திட்டத்தை எடுத்துடுறான். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் தடை செய்ய முடிகிறது. உங்களுக்கு வர வேண்டிய அற்புதத்தை அவன் தடை செய்வான். நீங்கள் வாங்க வேண்டிய சுகத்தை அவன் தடை செய்வான். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி அவனால் தடுக்க முடியும். அவன் யாரை வச்சு செய்வான் அப்படின்னா நம்மளை வச்சு தான் செய்வான். நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துவான், நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்தக்கூடிய. ஹல்லேலூயா. நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுது தான் அவனால் என்ன செய்ய முடியும், ஆமாம், நமக்குள்ளே வர முடியுது. நான் எப்போ வீடு திறந்திருந்தால் நாய் என்ன செய்யுது, உள்ளே வருது இல்லையா? நம்மக்கிட்ட கருவாடு இருக்குன்னா பூனை வரும். ஸோ நாம் நம்மளை சோதித்து அறிய வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நான் இதை எதற்காக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள் இன்னும் இல்லை. நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல ஆலயத்துக்கு போகிறேன்
இல்லை தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்படி எது நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் வாரம் தவறாமல் சபைக்கு போகலாம், நல்ல அந்நிய பாஷை கூட பேசலாம், நீங்கள் அபிஷேகத்திலேருந்து அந்நிய பாஷைகள் பேசலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் சரியாக அதற்கேற்றபடி கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா, இந்த உலக இச்சையிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் ஆழமாக சோதித்து பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா வேதம் சொல்லி பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அது அடிமைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை பாவத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படிக்கு. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு இல்லையா அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாராம், தேவனுடைய சமூகத்துக்கு. முன்பு பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது தேவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். நாம் அவர் இரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்ய விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விலைக்கிரயம் கொடுத்து இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். வாங்கிட்டாருன்னு உடனே நம்ம இங்கே வந்த உடனே நம்ம ஜாலியாக இருக்கலாம், அப்படி ரொம்ப ஏதோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ இங்கே வந்துட்டுனா இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா, தேவனுடைய ரூல்ஸுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்கும். முன்பு நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் அப்படின்னா பாவம் என்கிற அந்த ரூல்ஸுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அது என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்வோம் இல்லையா. பாவத்தை நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். மதுபானத்துக்கு அடிமையாக இவங்க இருக்கிறாங்க, விட முடியாது. அவங்க எவ்வளவுதான் ஆண்டுடைய வார்த்தை தெரிஞ்சிருந்தாலும் விட முடியாமல் அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. விபச்சாரத்துக்கு அதே போல் அடிமையாக இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சிம்சோனுடைய காரியத்தை எடுத்து படிக்கிற பொழுது எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம் அதுதான். அவனுக்குள்ள அந்த லஸ்ட் ஸ்பிரிட் இருந்தது, அவனுக்குள்ள அந்த இச்சை, அவன் அதுக்கு இடம் கொடுக்கிறான், விருப்பப்படுறான். அவன் விருப்பப்பட்டு வேசிகள் இருக்கும் இடத்துக்கு போகிறான். அவன் அங்கே போகிற பொழுதுதான் தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அவளிடத்துல தன்னுடைய சரீரத்தை அவன் ஒவ்வொரு நேரமும் அவளிடத்துல அவன் விற்று வருகிறான். அவளை தந்திரமான பேச்சில் அவன் சிக்கப்படுகிறான். பாருங்க, பாவம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும் இல்லையா. நீதிமொழிகள் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன், அதாவது விபச்சார பாவங்கள் அவன் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருமா. ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல அவன் என்ன செய்கிறான், அதுக்கு பின்னாடியே போகிறான். இதே போல் நம்ம உடனே இந்த விபச்சார பாவம் மட்டும்தானே அப்படின்ட்டு இல்லை, எதுவுமே நாம் தேவனை விட பெருசாக நாம் நேசிக்கிற பொழுது உலக பிரகாரமாக ஆனால் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் அது முக்கியமாக உள்ளது. விபச்சார பாவத்தை அவர் முற்றிலுமாக அருவருக்கிறவர். விக்கிரகங்கிறது ஒரு பாவம், அதையுமே ஆண்டவர் அருவருக்கிறவர். எதெல்லாம் வேதம் அருவருக்கிறதுனா இதில் முக்கியமானது இந்த காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சபிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறான், சபிக்க முடியலை. தேவன் அலோவ் பண்ணவே இல்லை. அவங்களுக்குள்ள அன்னைக்கு பாவம் செய்யாதவங்க இருந்தாங்க, பாவம் செய்வாங்க, ஏமாற்றுறவங்க இருந்தாங்க, பொய் சொல்கிறவங்க தான், திருடுறவங்க இருக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் காட்டிலும் அதாவது பீலேயாம் ஒரு மிக தந்திரமான ஒரு சூழ்ச்சியை ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே இவர்களை நீ சபிக்க முடியாது, என்னால் கூட சபிக்க முடியாது. வாயை மாற்றுறார். நான் சபிக்க முயற்சி செய்கிற பொழுது தேவன் என் வாயை என்ன செய்கிறார், மாற்றி ஆசீர்வதிக்கும்படி செய்கிறார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை யாராலும் சபிக்க முடியாது. ஆனால் அவர்களை நாம் கெடுக்கலாம், அவர்களே பாவம் செய்யும்படி நாம் ஏவினோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் தடை செய்யப்படும். தேவனே அவர்களை வெறுத்து விடுவார். இதுதான் பிசாசு இன்னைக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி. கடவுளே அவனை வெறுக்கிற அளவுக்கு அவனை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அவனே ஆயுதமாக பயன்படுத்திடலாம். எந்த தேவன் ஒரு மனுஷனை பாதுகாக்க நினைக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷன் ஒருவனை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ, அதே மனிதனை நாம் பாவத்துக்குள்ளாக இழுக்கிற பொழுது, பாவம் செய்ய வைக்கிற பொழுது, யோசிச்சு பாருங்க, அந்த மோவாப் ஸ்திரீகளை அவன் தந்திரமாக ஐடியா கொடுக்குறான் ராஜாவுக்கு. அவர்கள் தேவனே அவர்களை அழித்து விடுவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மோவாபிய ஸ்திரீகளை உள்ள அனுப்பு, பெண்களை, அதாவது உள்ள பெண்களை விபச்சாரம் பண்ணும்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நீ அனுப்பு. அதே போல ராஜா என்ன செஞ்சு அனுப்பி விடுறார். பாருங்க, இது ஒரு மோசமான ஒரு பாவம். தன் மனைவியை விட்டு பிறரிடத்துல, அதாவது அந்த காரியத்துக்காக எதிர்பார்க்கிறவன், அந்த அருவருப்பான காரியத்துக்குள்ள போகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு.
உலக பிரகாரமான இச்சைகள், தேவன் வெறுக்கிற அநேக காரியங்கள் இருக்குது. இதில் நம்ம எதிலாவது உள்ள நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் பிசாசுக்கு அந்த கொஞ்சம் விஷயம் போதும். நான் எப்பவுமே சொல்லுவேன், யூதாஸ் கூடவே இருந்தாலும் தேவன் வந்து பாருங்க, அந்த அப்பம் பிட்கிறதுல கூட அவன் இருக்கிறான் பாருங்க. அவன் அப்பம் பிட்கிறதுல கூட அவன் கூட இருக்கிறான் இல்லையா? என்னுடைய இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொன்னால் அதில் கூட அவன் பங்கெடுக்கிறான். ஆனாலும் பாருங்க, அவனுக்குள்ள பிசாசு நுழைகிறான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த பணத்து மேலே இருந்த ஆசை, அந்த இச்சை, பிசாசு அவனுக்குள்ள புகுந்துட்டான். சின்ன இடம் கொடுத்தாலும் போதும், நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம விழுந்து போவோம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிறேன், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரே ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. ஆமென். ஆக இந்த நாளில் நம்ம இப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆவியானவர் ஏவின வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். ஸோ உலக பிரகாரமான இச்சைகள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து, அதாவது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம், உங்களை விட முடியாத ஒரு பாவம் இருக்கும், ஒரு குற்றம் இருக்கும். ஏன் என்ன, என் வியாதி என்னை விட்டு விலகலை, நாம தான் காரணமாக இருப்போம். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் இல்லையா? நான் 2 உதாரணம் சொன்னேன் இல்லையா? முதல்ல ஏசாவை சொன்னேன், சேஷ்டபுத்திர பாகம் இல்லையா? மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய, அவன் என்ன செய்கிறான், ஆசைப்படுறான். உலக பிரகாரமான அந்த ஆசை, அந்த நேரத்தில் அவனுக்கு பசி எடுக்குது பாருங்க. அந்த பசிக்காக, அந்த ஒரு நேர அந்த கூழுக்காக அவன் ஆசைப்பட்டு அவனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த இச்சை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? சாப்பாடுக்காக, ஆகாரத்துக்காக இப்பவும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆகாரத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் இருங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. ஹல்லேலூயா. பிசாசு இந்த உலக பிரகாரமான காரியத்தை அதிகமாக கொடுக்கறது போல கொடுத்து நம்ம என்ன செய்வோம், தன் பக்கம் இழுக்கிறவன். மிகுந்த ஒரு சுகம், ரொம்ப அப்படியே சுகம் இருக்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷம் இருக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, அது விபச்சார பாவமாக இருந்தாலும் சரி, மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் அது எவ்வளவு நேரம் இருக்க போகுது இல்லையா? அது எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் இருக்க போகுது. ஆனால் மறுபடியும் அதை செய்ய வைக்கிறான், மறுபடியும் அந்த பாவத்தில் விழ வைக்கிறான் பாருங்க. மறுபடியும் அதை செய்ய வேதம் சொல்லுது, பாவம் கற்பம் தரித்து பின்பு சாபத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த சாபத்துக்குத்தான் நிறைய பேர் லாக்காக இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தை செஞ்சு எவ்வளவோ வார்னிங் வந்திருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பெண்கள் எடுத்துட்டா கூட, அதாவது தன் மருமகளை சரியாக நடத்துறதில்ல. தன்னுடைய சொந்த மகளை வேறு விதமாக பார்ப்பாங்க, மருமகளை வேறு விதமாக பார்க்குறாங்க. தன்னுடைய சொந்த மகளை பார்க்க முடியலை. என்னதான் ஆலயத்துக்கு போனாலும் சரி, அந்த இருதயம் கடினம் உள்ளதாக இருக்கிறபடினாலே, சொந்த பெண்ணை நீங்கள் நேசிக்கிறது போல உங்கள் மருமகளை நேசிக்க முடியாதபடினாலே, ஹல்லேலூயா, உங்கள் சொந்த சரீரத்தை, உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல உங்கள் சகோதரனை, கூட பிறந்த சகோதரனை உங்களால் நேசிக்க முடியலை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சொத்தில் ஒரு சின்ன இடம் ஏதோ கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, சரி நம்ம அண்ணன் தானே, தம்பி தானே இல்லையா, விட முடியலை. இதெல்லாம் தேவன் வந்து ரொம்ப ஆழமாக கவனிக்கிறவர், ரொம்ப ஆழமாக கவனிப்பாருங்க. நம்ம நினைப்போம் இதெல்லாம் சாதாரண இல்லை, அவர் ரொம்ப ஆழமாக கவனிக்கிறவர். அவர் நீதியுள்ள தேவன், அவர் நியாயம் விசாரிக்கிறவர், அவர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் வந்து பாவத்துக்கு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார், அதுக்கு விலை போக மாட்டார். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒரு பாவம் செய்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே அதுக்கு இடம் கொடுத்து வர மாட்டார். நான் பேசுகிறது யாருக்கும் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மருமகளை நேசிங்க, உங்கள் மகளை போலவே பாருங்கள். மருமகனை நேசி, உங்கள் மகனை போலவே பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. உங்கள் அருகில் இருக்கிற வீட்டுக்கு அருகில் இருப்பாங்க, தேவன் சோதிச்சு பார்ப்பாருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சம்மந்தமே இல்லாமல் உங்கள்கிட்ட எதிர்ப்பாங்க, ஆண்டவர் அறியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாது. ஈஸியாக அவங்கள பிசாசு என்ன செய்ய முடியும், தன்வசப்படுத்த முடியும். உங்களுக்கு விரோதமாக சம்மந்தமே இல்லாமல் உங்கள் வீட்டு வாசலில் நதியா தூக்கி வீசுவாங்க, உங்களை பார்த்தோன்னு முறைப்பாங்க, எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்,
உங்களுக்கு அப்பா என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது, இதன்படி நாம் சரியாக நடக்கிறோமா என்பதை தான் தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. அதன் மூலமாக தான் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஆழமாக கவனிச்சோம்னா கர்த்தர் அதை தான் சொல்கிறார். அநேக ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கிற பொழுது சின்ன விஷயமா இருந்த மாதிரி தெரியும், ஆனால் அதை ஆழமாக கவனிக்கிறவர் அவர். அல்லேலூயா. பிறரை குற்றம் சாட்டுவது, பெருமை கொள்ளுவது. நிறைய பேருக்குள்ள தங்களிடத்துல நிறைய வருமானங்கள் இருக்கும், நல்ல வசதிகள், ஆவியானவர் அதாவது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார், அதில் கூடிய ஒரு பெருமை, அந்த பெருமையாக பேசுவாங்க எல்லா இடத்துலையுமே. தங்களை குறித்து எல்லாரும் பெருமையாக பேசணுங்கிறதுக்காக அந்த பெருமை பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தில் பயங்கரமான ஒரு பலவீனங்கள், வியாதிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். சமாதானம் இருக்கு, இரவில் படுத்தா தூக்கம் இருக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் இதெல்லாம் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார்னா அந்த காரியங்களை விட்டு விலகிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டு விலகிறேன் அப்பா சொல்லுங்கள். ஆண்டவரே நான் விடுகிறேன் சுவாமி. ஒருவேளை என் மேலே குற்றங்கள், குறைவுகள் இருக்கலாம், விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மைகள் இருக்கலாம், பழி வாங்கும் எண்ணம், இதெல்லாம் ரொம்ப மோசமானது. பழி வாங்கக்கூடிய, பழி வாங்குதல் என்னோடதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள். அவன் இப்படி செஞ்சுட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், நான் விட மாட்டேன், எப்படியும் நான் என்ன செஞ்சோம் அதுக்கு பழி வாங்குவேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கவே மாட்டார். உங்கள் லைஃப்பில் அற்புதமே இருக்காது. நீங்கள் என்ன போராடினா சரி, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து நிற்கிறது போல இருக்கும். குடும்பத்தில் சமாதானமே இல்லாத போல இருக்கும். நம்மை சோதித்து அறியணுமா இல்லையா? பாவத்தை அறிக்கை செய்ய சொல்கிறார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய பந்தியில் அமர்வதற்கு முன்பதாக கூட வேதம் சொல்ல நாமே சோதித்து அறிய வேண்டுமா? நம்மளே சோதித்து பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன். இந்த வேதத்தை வைத்து நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஐயா எனக்கு இன்னும் சுகமாகலை, இன்னும் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கலை, இன்னும் இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போகலை, இன்னும் இந்த பிசாசு என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் இந்த அசுத்தாவிகள் என்னை சுற்றி கொண்டே இருக்குது, இன்னும் இந்த பிசாசின் சரீரத்திலேருந்து என்னை ஆட்டி படைக்குதும்பாங்க. அதுக்கு ஆழமாக ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியத்தை தான் நான் உங்களிடத்தில் யதார்த்தமாக நான் இப்பொழுது பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ சமூகத்தில் நம்ம இறக்கத்துக்காக தான் காத்திருக்க முடியும். ஆண்டோடத்தில் நம்ம போய் நியாயம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம், அவர்கிட்ட போய் படைத்தவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்துக்கிற ரொம்ப அன்பாக இருக்கிறவர். ஆனால் அவர் நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரா, ஒரு பக்கம் மிகுந்த அன்புள்ளவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருக்கு பிரியமானது என்ன, அவருடைய கற்பனைகள் என்ன, உங்களை மீட்டெடுத்த அந்த இரட்சகர் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தின இந்த இரட்சகர் என்ன பேசியிருக்கிறார் இல்லையா? உங்களை மீட்டு தன் பக்கத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இரட்சகர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை எனக்கு ஆவியானவர் ஏகிறார். ஒரு சகோதரர் 11 வருஷமாக தன் சகோதரனுக்குள்ள சொந்த அந்த நிலத்து இடத்து பத்திரத்தை அவர் ஒழிச்சு வச்சுருந்தாராம். இவ்வளோத்துக்கு ஆலயத்தில் அவர் ரொம்ப நெருங்கிய ஈடுபாடு உள்ளவர். ஆலயத்துக்குள்ளே தான் எப்பவுமே இருப்பாராம். ஆலயத்தில் காலையிலே போனால் பெல் அடிக்கிறது முதற்கொண்டு அந்த மணி, அந்த ஆலயத்துக்குரிய எல்லா விஷயத்திலும் அவர் தான் இருப்பார். உபதேசியார் போல் எல்லா வேலையும் பார்ப்பார், கூடவே இருப்பார். வாரம் தவறாமல் போக தசமாகவும் கொடுக்கிறார், நல்லா ஜெபிக்கிறார், குடும்பத்தோடு ஜெபிக்கிறார், பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறார், எல்லாமே பண்ணுறார். ஆனால் அவருக்கு ஒரு போராட்டம், தூங்க முடியாது, பிரச்சனைகள், தூங்கவே முடியாது அவரால். அவருடைய வயிறு பார்த்திங்கன்னா ஏதோ மாசமாக இருக்கிற ஒரு பெண்ணை போல் இருக்கும், பெருசாக அப்படி இருக்கும். எப்போவுமே அவருக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அடி வயிற்று வீங்கி போயிருக்கும். தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சொத்து பத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தார். கொடுக்கவே மாட்டேன், எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், 10 வருஷமாக 11 வருஷம் சொன்னாங்க, 11 வருஷமாக இருக்கு அப்படி வைத்திருக்கிறேன். ஸோ நான் அந்த சபையில் பேசின வார்த்தையை கேட்டு அவருக்குள்ள ஆவியானவர் அவர் இருதயத்தை உடைச்சிருக்கிறார். அவர் இம்மீடியட்டாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சத்தியத்தை கேட்டு சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு போய் முதலாவது என்ன செஞ்சுருக்கிறார், ஓடி போய் அந்த பத்திரத்தை கொண்டு போய் தன்னுடைய சகோதரன்கிட்ட, 11 வருஷம் பேசாத சகோதரனிடத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு பாருங்க. கொடுத்துட்டு
அவர் திரும்புகிற பொழுது அங்கே போய் கொடுத்த உடனே அங்கே பயங்கரமான ஒரு அன்பு ஷேர் ஆகுது இல்லையா. சகோதரன்ட்ட போய் பேசுகிற 11 வருஷம் பேசாத, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு காரியத்தை செய்கிறார். ஸோ அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குற, இதை தரமாட்டேன்னு கொடுக்குற, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணீர் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிக்குள்ள பாசம் பெருகுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கொடுத்துட்டு அவர் ரிட்டர்ன் வருகிற பொழுது அவரோட வயிற்றை பார்க்குறாரு. வயிற்றில் உள்ள வீக்கெல்லாம் வற்றி போச்சு, அந்த குழப்பமெல்லாம் மாறிடுச்சு. இருதயத்துக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. யாரும் ஜெபிக்கலை அந்த இடத்துல, அவருக்காக யாரும் ஜெபிக்கலை. அல்லேலூயா. அவர் கடமை செய்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் சபையில் பேசின அந்த சத்தத்தை கேட்டு அந்த மனுஷன் இருதயம் உணர்வடைந்தது. உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு முறையும் சபையில் ஊழியக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தை தொடணும். அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும், இருதயத்தை திறந்து கொடுக்கணுமா இல்லையா. அன்னைக்கு அநேகர் பார்த்தோம்னா வழியோரத்தில் விழுந்த விதையை போல தான் இருக்குது, பலன் கொடுக்கலை இல்லையா. இல்லைன்னா கற்பாறையில் விழுந்தது போல, இல்லைன்னா முட்செடிக்குள்ளே விழுந்தது போல. உலக பிரகாரமான ஆசைகள் நம்மை நெருக்குகிற பொழுது பலன் கொடுக்க முடியலை. இன்னைக்கு பலன் கொடுக்காத விதைகளாக தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிறது. நாமே சோதித்து அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக விடுதலை உண்டு. எனக்கு ஆவியானவர் எனக்கு ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு. அந்த நாளில் விடுதலை இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுகிறது. சத்தியத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு, இருதயத்தை திறந்து கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே உண்டாகிறது. ஒரு மாற்றம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உங்களை பிடித்திருக்கிற பீடைகள், உங்களை பிடித்திருக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகும். இப்பொழுது மகிமையின் ராஜா என் இயேசு அவர் உட்பிரவேசிக்கிறார். உங்கள் இருதயத்தில் உட்பிரவேசிக்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் உட்பிரவேசிக்கிறார். எத்தனை பேர் இடம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்குறீங்க? அவர் சொல்ல, இதோ வாசல் படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன், நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேள், என் சத்தத்தை கேளு. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது மனம் திரும்புகிற ஆத்துமாவு இடத்துல அவர் வருகிறார். இவன் மனம் திரும்புவான் என்று தேவனுக்கு தெரியும் சொன்னால் அத்தனை ஜனங்களை விட்டு அங்கே போவார். இதை தான் நான் சகையுடைய வாழ்க்கையில் சொல்லுவேன். எவ்வளவோ ஜனங்கள் அவனை பின் சென்றாலும், எவ்வளவோ ஜனங்கள் நெருக்கினாலும் பாருங்க, இயேசுக்கு தெரியும் இன்னைக்கு இவன் மனம் திரும்ப போகிறான், இவனிடத்துல நான் பேசுவேன். உலகம் அவனை சபிக்கலாம், உலகம் அவன் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, என் இயேசுவுக்கு தெரியும் அவன் மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமா, மனம் திரும்புகிற ஒரு ஆடு, காணாமல் போன என்னுடைய ஆடு. மெய்ப்பனாய் அந்த இடத்துல வந்தார். சகையுவே, உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும், என்னை அழைத்து போவியான்னு கேட்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை பாருங்க. கூட்டிட்டு போகிற பொழுதே அவன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. இதுதாங்க வேணும். மனம் திரும்புகிற மனுஷியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புகிற ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். விடுதலை இப்பொழுதே நடக்கும். நீங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உங்களுக்கு அதால் உணர முடியும், உங்களால் உணர முடியும். நான் பேசுகிற வார்த்தை, நான் விசுவாசிக்கிற அந்த ஜீவன் உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையில் அது இறங்கி கொண்டு இருக்கிறது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆவியையும் ஆத்துமாவையும் அது பலப்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது அழுக்கை பிரித்து எடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் சரீரத்தில் இருக்கிற அழுக்கை பிரித்து எடுக்குமா, உங்களுக்குள்ளே இருக்கிற இருளை அப்படியே வெளிச்சமாய் மாற்றும். வார்த்தை வெளிச்சமானது, உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமானது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போன்றது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை அங்கீகரிங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய நம்ம முயற்சி செய்கிறவர்கள் ஆண்டவர் உதவி செய்வார். பரிசுத்தாவே எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இதை விட முடியலை, இந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியலை, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். எத்தனையோ முறை விழுந்து போகிறோங்க. எத்தனையோ பேர் நம்மளை இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ இடத்துல நம்ம தவறு செஞ்சுருப்போம், எத்தனையோ இடத்துல தேவனுக்கு பிடிக்காத பாவங்களை செஞ்சுருப்போம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை அவர் மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளார். காரணம், இந்த நாட்களில் நான் ஒரு சகோதரத்தில் பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிற பொழுது நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவம் செய்கிற ஆத்துமாக்களை கண்ட பொழுது, ஐயோ நல்ல ஒரு மனுஷங்க, நல்ல ஒரு மனுஷி,
பாவம் செய்கிறாங்களே, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறாராம்? வேதத்தில் அருமையான ஒரு உதாரணத்தை கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எஜமான் சொல்லுவார், இந்த மரத்தை வெட்டி போடு, இந்த மரத்தை வெட்டி போடு, இந்த மரம் நமக்கு தேவையில்லை. இது ஏன்னா இது கனி தரல, இது தோட்டத்தின் நடுவில் இருக்குது, தோட்டத்தின் நடுவில் இருக்குது. ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா அது கனிகளை தரவில்லை. தோட்டத்தின் நடுவில் இருக்குது, ஆனால் அது என்ன செய்யலை? கனிகளை தரலை. அப்போ இந்த மரத்தை வெட்டி போடு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனால் பரிந்து பேசுகிறவர் இல்லையா, வேலைக்காரன், எஜமான் சொல்கிறார், பரிந்து பேசுகிற வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே இன்னும் 1 வருஷம் போகட்டும், இன்னும் 1 வருஷம் போகட்டும், நான் இன்னும் என்ன செய்கிறேன்? அதுக்கு கொத்தி இறை போடுறேன், அதுக்கு கொத்தி நான் உரத்தை போடுறேன், கண்டிப்பாக அது பலன் தரும். இதுதான் இயேசு நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தான் பரிந்து பேசுகிறவர். பிதாவாகிய தேவன் தான் எஜமானாக இருக்கிறார். இன்றும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, என் பிள்ளை மனம் திரும்புவான், என் மகள் மனம் திரும்புவாள், மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இன்றும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக, அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அவருடைய கரங்களில் இன்றும் அந்த தழும்புகள் இருக்கிறதாம், கால்களில் அந்த தழும்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றும் இருக்கிறதாம். எதற்காக? நமக்காக பரிந்து பேசும்படிக்கு. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்கள் கூட பேசுவார்னு சொன்னால் ஆழமாய் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நான் பேசுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார்னு சொன்னால் இருதயத்தை திறந்து கொடுங்க. என் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. அவர் விடுவிக்கிற தேவன். பிசாசுகள் சத்தியத்தை கேட்கிற பொழுது அவைகள் நடுநடுங்குகின்றன. இல்லைன்னா சத்தியத்தை கேட்கிற பொழுது அவங்களுக்கு எரிச்சல் வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் போர் அடிக்கும். இவர் என்னடா பேசுகிறார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் செயல்படுத்த மாட்டோம். தெரியும் எல்லாம் நிறைய அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்குவோம். உங்கள் இருதயத்தில் அது வேரூன்றப்படணும். என் தேவன் அதை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது விடுதலைக்கு ஏதுவான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கபடினால், இது விடுதலைக்காக இந்த ஊழியத்தை செய்கிறபடினாலே ஆவியானவர் பேசுகிறத நான் பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லையா? கர்த்தரே அதான் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை நாம் பேசுகிற பொழுது ஒரு வீட்டுக்குள் போ, அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல். அந்த சத்தியத்தை அவங்க கேட்டு அதை ஏற்றுக்கொண்டால் அது அவர்களிடத்தில் தங்கும், இல்லை என்று சொன்னால் அது உன்னிடத்தில் திரும்ப போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சரியான சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு சில நேரங்களில் என்னடா இவர் இப்படி பேசிகிட்டே இருக்கிறான்னு தோணலாம். ஆனால் இல்லைங்க, கர்த்தர் உங்களோட பேச அநேகர் விடுதலையாகி கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகர் விடுதலை ஆகுவாங்க, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அநேக பிசாசுகள் விலைக்கு ஓடுகிறது, அநேகர் விடுதலையாக்கப்பட்டு கட்டப்படுறாங்க, குடும்பங்கள் கட்டப்படுகிறது. காரணம் என்ன? தினமும் நீங்கள் ஒரு சாட்சியை, என்னுடைய மார்னிங் ப்ரேயரை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மார்னிங் ப்ரேயர் கேட்குற பொழுது நிறைய சாட்சிகள் அங்கே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நான் யாரிடத்திலும் போய் அவங்களுக்காக பயங்கரமாக ஜெபிக்கிறேன்லாம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லை. சத்தியத்தை நாம் சரியாய் அறிகிற பொழுது அது விடுதலை ஆக்குகிறது. உங்களுக்குள்ள தாகம் இருக்குது, எனக்கு தேவ ஆவியானவர் வேணும், தேவ பிரசன்னம் வேணும். அந்த தாகமாக இருக்கிறவது ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் இல்லை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. குமாரன் விருப்பப்படுகிறாராம், ஐயோ என் பிள்ளை எப்படியாச்சும் நான் விடுதலை ஆக்கிடணும். குமாரன் மேலே உங்களுக்குள்ள பற்றுதல், அவருடைய அந்த சிலுவை மேலே, இயேசு எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார், எனக்காகவே, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்காக, எல்லாம் எனக்காகவே மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீங்க இதை விசுவாசிக்கிற பொழுது குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆக குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அநேகர் கீழே கமெண்ட் போட்டிருக்கிறீங்க, நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்கள் கூட பேசுவார்னா கீழே கமெண்டில் போடுங்க. கர்த்தர் என் கூட பேசி கொண்டு இருக்கிறார்.
கர்த்தர் என் கூட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு என்னோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் என் கூட இடைபடுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உணர்த்துவார்னு சொன்னா கீழே கமெண்டில் போடுங்க பார்ப்போம், டைப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்குவது என் ஆண்டவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். நீங்கள் வியாதியில் இருப்பது என் தேவனுக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதே என் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், தரித்திர ஆவிகள், இன்னும் பிசாசு பிடியில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் என் இயேசு இந்த நேரத்தில் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் நீங்கள் இருக்கும் இடத்துல இறங்குகிறது. தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் அது இறங்கட்டும். தேவ மகிமை உங்கள் மத்தியில் இறங்கட்டும். மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி எல்லா பாவ சாபங்களும் விலகட்டும். எல்லா பாவ சாபங்களும் விலகட்டும். சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், நான் விடுதலையாவேன். என்னை சுகமாக்கும், நான் சுகமாவேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, இருக்கிற இடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், நான் விடுதலையாவேன். என் பிள்ளையை தொடும் அப்பா. நீங்க தொட்டீங்கன்னா போதும், என் மகன் மாறிடுவான். குடிகார மகன் மாறுவான். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என் மகன் மாறுவான். படிக்காத என் பிள்ளை படிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ஒரு தொடுதல் உண்டாகட்டும் அப்பா இந்த வேளையில சுவாமி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே என் கணவரை தொடும். தீராத இந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகணும் இந்த நேரத்தில் அப்பா. சொல்லுங்க, அநேக மருத்துவர்களை பார்த்துட்டோம், அநேக அலைச்சல்களை அலைந்து பார்த்துட்டோம், அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து பார்த்துட்டோம், எத்தனையோ ஊழியக்காட்டு நாங்கள் ஜெபிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இயேசுவே நான் இருக்கிற இடத்தில் என் தேவன் இறங்கி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிற நான் விசுவாசிக்கிறேன். என் அருகில் நீங்கள் இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை ரட்சிக்கும்படிக்கு, என்னை விடுதலையாக்கும்படிக்கு, என் குடும்பத்தை கட்டும்படிக்கு, என் சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு, என்னை உயர்த்தும்படிக்கு, என்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, என் நிந்தைகளை, என் அவமானங்களை என்னை விட்டு விலக்கும்படிக்கு நீர் இந்த இடத்தில் இறங்கி இருக்கிறீர். என் அருகில் இறங்கி இருக்கிறீர். என் மத்தியில் இறங்கி இருக்கிறீர் அப்பா. என் வீட்டுக்குள்ள நீர் இப்பொழுது உலாவுகிறீர். என் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் என் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்குகிறது. என் தேவ ஆவியோட மகிமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுகிறது. தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வல்லமையாய் இறங்குகிறது. பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. அலைக்கழிக்கிற ஆவிகள், வேதனை கொடுக்கிற பிசாசுகள், இரவு நேரத்தில் தூங்க விடாத சர்ப்பத்தின் ஆவிகள், தீராத வியாதியை கொடுத்து படுக்கையில உங்களை படுக்க வைக்க நினைக்கிற பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட சத்துருவே, உன் கைகளை எட பிள்ளைகள் மேல் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட தரித்திர ஆவிகளும் விலகட்டும். வியாதியையும் பலவீனத்தையும் கொடுத்து, தீராத வியாதிகளை கொடுத்து, எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் சரி, எத்தனை மருத்துவரிடத்தில் போய் பார்த்தாலும் சரி, எத்தனை லட்சங்களை செலவு பண்ணினாலும் சரி, நம்ம அருமையாக வார்த்தையை கேட்டும் பாருங்க இல்லையா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவோ தன்னுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை விற்றும் மருத்துவர்களிடத்தில் செலவு செய்தும் சற்றும் சுகமில்லாமல் இருந்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, என் குடும்பத்தில் நான் வியாதி நிமித்தமாக எல்லா பணத்தையும் செலவு செய்து பார்த்து விட்டேன், சுகமில்லை, ஆரோக்கியம் இல்லை, இன்னும் நான் எவ்வளவு செலவு செய்யட்டும், என்னிடத்துல பணம் இல்லை சொல்லுகிற சகோதரியே, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரனே, உன் வாழ்க்கையில் விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. என் கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க அருகில் என் இயேசு இருக்கிறார். உங்க மத்தியிலே என் தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய கால்களில்
ஹல்லேலூயா பட்சிக்கிற அக்கினியை போல என் தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா அநேகருடைய சரீரத்தில் ஒரு குளிர்ச்சியை போல ஹல்லேலூயா நீங்க உணர்றீங்க. அநேகருடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா thank you Jesus. மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்க அருகில வியாதியிலேயோ பலவீனத்துல இருப்பாங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல கைகளை வைங்க. வியாதியில உங்க அருகில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதி இருக்கும்னு சொன்னா உங்க மேல கையை வைங்க, உங்க தலை மேல கையை வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்க சரீர பக்கத்துல உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கணவருக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ பலவீனமாக இருப்பாங்கன்னு சொன்னா, வியாதியில இருப்பாங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும்னு சொன்னா இந்த இயேசு அற்புத சுகத்தை தருவார். இந்த ஜெபத்தில் நான் விடுதலையை பார்ப்பேன், சுகத்தை பார்ப்பேன், நானும் ஒரு சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்தில் ஆவியானவர் ஏவார்னு சொன்னா இந்த நேரத்துல தானே கைகளை வைங்கள். என் இயேசு சுகமாக்குவார், என் இயேசு சுகமாக்குவார், என் இயேசு சுகத்தை கொடுப்பார். அவருடைய தழும்புகளால சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ராஜா இயேசுவே அப்பா ஹல்லேலூயா வியாதி இருக்கிற இடங்களில் கைகளை வைத்திருக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம், உன்னதத்தின் பலன் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ராஜா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் தழும்புகளாலே சுகம். இந்த நேரத்தில் தானே, இந்த நேரத்தில் தானே உச்சி முதல் பாதம் வரைக்கும் என்னென்ன வியாதியின் பலவீனத்தில் பிள்ளைகள் காணப்பட்டாலும் சரி இந்த நேரத்தில் தானே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே சுகம். பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் தானே நார்மலாக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி பலவீனத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் தானே அப்பா அந்த தெய்வீக சுகம் இப்பொழுதே ராஜா வெளிப்படட்டும் சுவாமி. உங்களுடைய தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும், எப்படிப்பட்ட பலவீனமும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. படுக்கையில் வியாதி முழுவதையும் மாற்றி போடுகிற என் ஆண்டவராம் இயேசு அப்பா இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா படுக்கையில் படுத்திருக்கிற ஜனங்கள் எழும்ப முடியாதபடி படுக்கையிலேயே இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது என் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். மகிமையின் ராஜாவுடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலன் இப்பொழுது இடைக்கட்டட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள கரடுகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. எழுந்து நடக்க முடியாம இருப்பீங்கன்னு சொன்னா எழுந்து நடந்து பாருங்க. இந்த நேரத்தில் அசைக்க முடியாத உங்கள் கரங்களை அசைத்து பாருங்கள். இப்பொழுதே என் தேவ வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சரீரத்தில் ஒரு பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா உங்க கைகளை அசைத்து பாருங்க, கால்களை அசைத்து பாருங்க, இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து பாருங்க. என் தேவ வல்லமை இப்பொழுது உங்க சரீரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்க மேல இறங்குகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு அபிஷேகம் உங்களை தொடட்டும், தேவ பிரசனம் உங்களை தொடட்டும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த சனிக்கிழமை இந்த இரவு நேரத்தில் இந்த மாலை வேளையில் ஒரு மகிமை, ஒரு விடுதலை உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்கள் விடுதலையாக்கும்படிக்கு என் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை வெளிப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அற்புத சுகம் இப்பொழுது, அற்புத சுகம், அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சதீஷ் ஹல்லேலூயா. கீழே கமெண்ட்ல போட்டிருக்கிறீங்க சதீஷ், சதீஷ் மேலே என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. சகானா மேல தேவ மகிமை இறங்கட்டும், 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 வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சகோதரி சுதா மேல, ஹல்லேலூயா, குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல என் தேவ மகிமை இறங்கட்டும்.
ஹல்லேலூயா. ஹரிஸ் பவுன்ராஜ் மேல என் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. மகன் இருக்கிற இடத்துல என் தேவ வல்லமை அந்த மகனை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹரிஸ் பவுன்ராஜ் மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. கர்த்தரை நம்பி நிற்கிற மகள் இயேசுவே, கர்த்தரை என்னைக்கு தெய்வமாய் தெரிந்து கொண்டாங்களோ அந்த நாள் முதல் விசுவாசத்தோடு நிற்கிற சகோதரி சுதா, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, என் தேவன் தம்முடைய வலது கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வலது கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். சுதா, கர்த்தருடைய வலது கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை உங்க வாழ்க்கையில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலவீனங்கள் நீங்கும் இப்பொழுது, பலவீனங்கள் நீக்கும் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் அருகில் இருக்கிறவங்க மேல கைகளை வைங்க. பலவீனத்தில் இருப்பாங்கன்னா கைகளை வைங்க. பிசாசின் பிடியில் இருப்பாங்கன்னா கைகளை வைங்க. அநேக அசுத்தாவிகள் வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அநேக அசுத்தாவிகள் வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வியாதியின் கூறும் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகும். பிசாசுகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஜெபிங்க. தேவ வல்லமை இறங்கட்டும். Oh, thank you, Holy Spirit. Riba kara dalabo shabalaba rakala ridiliya kolar rima shabalaba radiyatsunadim. மகிமை இறங்கட்டுங்க, வல்லமை இறங்கட்டும் உங்க மேல. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். விடுவிக்கிறவராம் என் தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே. ஓ ரீபா கரதலபோ ஷபலபரதியா கொலதியா சொன்னதிபி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும், அறிக்கை பண்ணட்டும். இதை இயேசுங்கிற நாமத்தை எல்லா நாவுகளும் இப்பொழுது அறிக்கை பண்ணட்டும். எந்த இடத்துல இயேசுவே நான் சுகமானேன், இயேசுவே நான் விடுதலையானேன், இயேசுவே நான் பலனானேன் சொல்லுகிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு புது பலன் உங்க மேல இறங்கட்டும், இறங்கட்டும். பக்தன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலேயே நான் ஒரு மதிலையே தாண்டுவேன், மதிலையே தாண்டுவேன். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. என்னை மீட்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் இனி பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் நீதிமான், தேவனுடைய என் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான். சொல்லுங்க நீதிமான், சொல்லுங்க நீதிமான். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி ரெமிஷ், கர்த்தருடைய கரம் இப்பொழுதே ராஜா உங்க கால்களுக்குள்ள இறங்கட்டும், கரடுகளுக்குள்ள இறங்கட்டும், எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் விலகட்டும், பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனமும் நீங்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாவ சாபத்திலும் இருந்து விடுதலை கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. நான் சுகமாவேன், இந்த ஜெபத்தில் நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கேட்கிற நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். என் தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை விரிவாய் திற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நன்மையால் நிரப்புவேன். இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வல்லமை விளங்கட்டும் அப்பா. சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், என்னை சுகப்படுத்தும், நான் சுகமாவேன், எனக்கு சித்தம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலிருந்து பலன் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹல்லேலூயா. உங்க ஒரு சகோதரிக்கு நீங்க இருமி எடுக்கிற பொழுது, அதாவது ரத்தமா வருகிறது, ரத்தம் பிளட் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருவருப்பான கிரியைகள் உங்கள் சரீரத்துக்குள்ள வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து இந்த நேரத்தில் விடுதலை. அலைக்கழிக்கிற ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடி வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத
ஆவிகள் விலகுகிறது. வார்த்தையை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகிறது. இப்பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தாராம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட பிசாசே, சபிக்கப்பட்ட பிசாசே, உனக்கு எதிராக நான் வருகிறேன். பிள்ளைகளுடைய மாம்சத்தில் சரீரத்தில் அமர்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிறேன். இருதயத்தில் பயத்தை உண்டு பண்ணுகிறேன். எல்லா சாப பிசாசுகளும் வெளியேறட்டும். எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கும் நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது விலகும். இந்த சத்தத்தை கேட்கிற அசுத்த ஆவிகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இப்பொழுது உங்க அருகில ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்க அருகில யார் இருந்தாலும் சரி, கைகளை வைத்து பாருங்க. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளின் பிடியில இருப்பாங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாகும். இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகும். இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகும். மகிமை மகிமை வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ thank you Jesus. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா கரதலபோ ஷக்கல ரிபோலபோ ஷபலபரதியாந்துனவி. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் வீடுகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தை நிரப்பட்டும். தேவ மகிமை இப்பொழுது உங்கள் மேல இறங்கட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களை நிரப்பட்டும். சொல்லி பாருங்க, இயேசுவே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், இந்த கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த சாப பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும், இந்த தரித்திரத்தின் ஆவிகள் என்னை விட்டு என் குடும்பங்களை விட்டு விலகட்டும். சொல்லுங்க, இந்த பிசாசுகள் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த மந்திர பில்லி சூனி ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும், இந்த ஏவல் கட்டுகள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்க. கட்டப்பட்ட கட்டுகள், நான் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் என்று சொல்லுங்க. எல்லா முடிச்சுகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க அறிக்கை பண்ண பண்ண, உங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ண பண்ண சத்துருக்கள் நடுங்குகிறது, பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிற நேரத்தில் சொல்லுங்க, இயேசுவே நான் விடுதலையானேன், நான் விடுதலையானேன். உம்முடைய நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஏசப்பா, உங்க நாமத்தில் நான் விடுதலையாய் கொண்டு இருக்கிறேன். என் கட்டுகள் அறுபட்டு கொண்டு இருக்கிறது. நான் முழுவதுமாக விடுதலையாவேன். நான் ஜெயத்தை பார்ப்பேன். நானும் ஒரு சாட்சியாக நிற்பேன். சொல்லுங்க, இயேசுவே நான் சாட்சியாக நிற்பேன். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கமாண்டை நாங்கள் கவனித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற வேளையில நான் நம்புகிறேன். நான் சுகமாவேன், நான் பலனாவேன், நான் விடுதலையாவேன். சொல்லுங்க, என் பிள்ளையுடைய சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி உண்டாகிறது ஆவியானவர் சொல்லுகிறார். கற்பத்துல ஹல்லேலூயா நீண்ட வருஷமாக கற்பத்துல கனி இல்லை. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவியினால் பிடிபட்டு இருக்கிறீங்க. உங்களை சர்ப்பம் பயமுறுத்துகிறது. சாப பிசாசுகள் வருது, பந்திகளை போன்ற சொப்பனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் உங்களை அலைக்கழிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரி, நான் பேசுகிற பொழுது நீங்க அலைக்கழிக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது நீங்க அலைக்கழிக்கப்படுறீங்க. உங்க கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. கற்பத்தின் கனி இல்லாம இருக்கிறீங்க. நீண்ட வருஷமாயிருச்சு, நீண்ட வருஷமாயிருச்சு. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அசுத்த ஆவி உங்களை ஆட்டி படைக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களால உட்கார முடியல. இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவியே, சபிக்கப்பட்ட பிசாசு, சபிக்கப்பட்ட பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு இந்த நிமிஷமே விலகு, இந்த நிமிஷமே விலகு. குடும்பங்களை விட்டு விலகட்டும். சொல்லுங்க, பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு விடுதலை இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்கு அலைக்கழிக்கிற கமெண்ட்ல போடுங்க. ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டம் இருக்குதுன்னா உங்க பெயர்களை இந்த நேரத்தில் போடுங்க. நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் பிடியில இருக்கிற சகோதரியே, ஹல்லேலூயா, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் இருந்து உங்களுக்கு விடுதலை இந்த நேரத்தில். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் அலைக்கழிக்கிற ஆவிகளை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட ஆவிகள், ஹல்லேலூயா, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து, அந்த முதுகு தண்டுகளை ஊறுகிற சர்ப்பங்கள், ஊறுகிற சர்ப்பங்கள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இந்த நேரத்தில். ரிபா கரதலபோ ஷபலபரதியாந்துனதேவி. ஹல்லேலூயா. உமா ராணி மேல என் தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. பெங்களூர்ல இருந்து உமா ராணி, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கட்டும். அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். Thank you Jesus. விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. சபிக்கப்பட்ட ஆவிகள் உங்களை
உங்களை விட்டு விலகுகிறது. மகிமை இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பக்தன் சொன்னான் பாருங்க, ஹல்லேலூயா, யாக்கோபு சொன்னது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன், விடமாட்டேன். சொல்லுங்க, இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும், இந்த நேரத்தில் நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளணும், இந்த ஜெபத்தில் நான் ஒரு விடுதலையை பார்க்கணும். இதுவரைக்கும் நான் போராடினது போதும், நான் கஷ்டப்பட்டது போதும், என் கண்ணீரை சிந்தினது போதும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இந்த நேரத்தில் நான் விடுதலை ஆகட்டும் அப்பான்னு சொல்லுங்க. ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். லலிதா மேல தேவ மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சகோதரி லலிதா மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். குகன் மேல தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஜெனிஃபா மேல என் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பாவ சாப கட்டுகளும் நீங்கட்டும். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசம் என்கிற கேடகம். இப்பொழுது ஒரு கேடகத்தை எடுங்க, விசுவாசம் என்கிற கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன், நான் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறேன் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. அதாவது பழி வாங்கக்கூடிய ஒரு பிசாசை நான் பார்க்கிறேன். பழி வாங்குற, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருந்தே ஒரு பழி வாங்கணும்னு துடிக்கிற ஒரு பிசாசை நான் பார்க்கிறேன். ஒரு தாயாருக்குள்ள இருக்கிறத பார்க்கிறேன். ஒரு தாயார் நீங்க போராடுறீங்க, ஒரு தாயார் நீங்க போராடுறீங்க, ஒரு தாயார் நீங்க போராடுறீங்க. இயேசுவின் நாமத்துல விடுதலை இந்த நேரத்துல. ஓ ரீபா காராதலபோ ஷாபலா பரக்கல ரியாத்துனதுவி இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. ஒரு மகிமை இப்பொழுது இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்றாங்க, ஹல்லேலூயா, ஒரு கட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு வெள்ளை துணியால் இருக்கிற கட்டை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளையும் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது, எல்லா கட்டுகளையும் இப்பொழுது அறுபட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்க மேல இருக்க கட்டுகள் அத்தனையும் அறுபட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினால். ஒரு விடுதலை இந்த இரவு நேரத்தில், ஒரு விடுதலை உங்களுக்கு. எல்லா கட்டுகளும் இந்த விடுதலை. எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுபடுகிறது, எப்படிப்பட்ட கண்ணிகளும் இந்த நேரத்தில் அறுபடுகிறது, எப்படிப்பட்ட சங்கிலிகளும் இப்பொழுது உடைபட்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை, எப்படிப்பட்ட சாப கட்டுகளிலிருந்து விடுதலை. சபிக்கப்பட்ட பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது. எந்த சாபமும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிறது. ஹல்லேலூயா. மரண போராட்டத்துக்கு ஏதுவான வியாதி உங்களை விட்டு விலகுகிறது. படுக்கையில உங்கள் வியாதி முழுவதும் மாற்றி போடுகிறார் என் இயேசு. உங்க மேல என் தேவ வல்லமை மகிமை உங்க மேல ஊற்றப்படட்டும். ஓ ரீபா காராதலபோ ஷபல பரிதியான் சொன்னது. இன்னும் 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 போதாது. நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே என்னை தொடுமென்று சொல்லுங்க. இந்த இரவு நேரத்தை தொடுமென்று சொல்லுங்க. ஏங்க, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளாக, நீங்க இருக்கிற இடத்துல என் தேவன் உங்களை தொடுகிறார். நீங்க இருக்கிற இடத்துல என் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்க நம்புவீங்கன்னா அற்புதம் நடக்குங்க. நீங்க நம்புவீங்கன்னா அற்புதம் நடக்கும். என் இயேசு உங்க பட்சத்தில் நிற்கிறார் என்பதை நீங்க நம்புவீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you my master. ஹல்லேலூயா. விடுதலை விடுவிக்கிற என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ thank you Holy Spirit. தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்கட்டும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே என்னை தொடும் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லுங்க. மந்திர தந்திரங்கள், மந்திர கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். மந்திர கயிறுகள் அவிழ்க்கப்படுகிறது. ரீபா காராதலபோ ஷபலா ரதிலியா கல ரதுலியா துனதுபி ரீபோ ஷிபல பரதியா துனதுபி. இயேசுவின் நாமத்தினால் மந்திர கட்டுகள் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். மந்திர கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். மந்திர கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரக ஆவிகள் எல்லாம் விலகுகிறது, விக்கிரக ஆவிகள் எல்லாம் விலகுகிறது, விக்கிரக ஆவிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா காராதலபோ ஷபல பரதியா துனதுபி. Thank you Jesus. விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. சகோதரி சாரா, ஹல்லேலூயா. சகோதரன் டேவிட், இப்பொழுதே மகிமை உங்க வீட்டுக்குள்ளாக, தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ளாக. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவே, பொல்லாத வியாதியை கொடுக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் சகோதரி சாராவை விட்டு விலகு, சாராவை விட்டு விலகு. இந்த நேரத்தில் விலகு உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த மகளை விட்டு முழுவதுமாக விலகு, முழுவதுமாக விலகு இயேசுவின் நாமத்தில். சாராவுடைய கிட்னிக்குள்ள இருந்து இயேசுவின் நாமத்தில் நீ விலகு, கிட்னிக்குள்ள இருந்து விலகு. இந்த அடி வயிற்றுக்குள்ள இருந்து
இயேசுவின் நாமத்தினாலே அந்த கால்களுக்குள்ள இருந்து, அந்த தாடை பகுதியில் இருந்து விலக, இயேசு நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட சர்ப்பத்தின் ஆவியே, ஹல்லேலூயா, ஒரு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நில்லுங்க. அற்புதத்தை நீங்க சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஏசப்பா, உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை விடுதலையாக்கும் ராஜா, நான் அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன், நான் சாட்சியா நிற்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், எல்லாருக்கும் முன்பதாக நான் தைரியமா சாட்சி சொல்லுவேன். இயேசுவே, என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும், என் கட்டுகளை அவிழ்த்து போடும் என்று சொல்லுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. யூரினரி இன்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. யூரின் போகிற பொழுது பிளட்டா போகுது. யாரோ ஒருத்தங்க பிளட்டா பாக்குறீங்க, பிளட்டா போகுது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வயிற்றுல காணக்கூடிய வீக்கங்கள், வீக்கத்திலிருந்து விடுதலை. அந்த வயிறு வீக்கங்கள், நான் சொன்ன மந்திர கட்டுகளிலிருந்து இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா காரதலபோ ஷபலபரதியா சொன்னதுமே உங்களை பிசாசுகள் இப்பொழுது அலைக்கழிக்கும்னு சொன்னா, சர்ப்பத்தின் ஆவிகள் அலைக்கழிக்கும்னு சொன்னா கமெண்ட் போடுங்க, நான் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் அந்த விடுதலை ஆகுறீங்க. தேங்க்யூ ஹோலி. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை தொடும்னு சொன்னா கமெண்ட் போடுங்க, நான் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா காரதலபோ ஷபலபரதியான்னு சொன்னது. ஏஸ்டடி தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவராம். Thank you Jesus. ஹல்லேலூயா. கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் பிடியில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அலைக்கழிக்கும் ஆவிகள் எல்லாம் விலகுது இப்பொழுது. ரீபா கரதலபோ ஷபலபரதியான்னு சொன்னது. Thank you Jesus. ஹல்லேலூயா. சுதா, சகோதரி சுதா, ஆமா, உங்க கணவர் இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம். கைகளை வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கணவர் மேல கையை வைங்க. சகோதரி சுதா, உங்க கணவர் மேல கையை வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா, அவர் மேல காணக்கூடிய எல்லா இருளையும் இப்பொழுது விலகட்டும். எல்லா இருளையும் இந்த நேரத்தில் விலகும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் விலகும். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. சகோதரி, நான் ஜெபிக்கிற பொழுது பாருங்க, ஸ்டமக் பெயினா இருக்குன்னு ஒரு சகோதரி போட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் கைகளை வைங்க. அந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த அடி வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற வலு சர்ப்பங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. விஷங்கள், நிறைய விஷங்கள், அதாவது சர்ப்பத்தின் விஷம், சாபம், அந்த கிரியைகள் உள்ள இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் விஷங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அடி வயிற்றுக்குள்ள காணக்கூடிய எல்லா கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். ஓ ரீபா காரதலபோ ஷபலபரிகலபரபலபோ தியாந்துனதுபி. தேவ மகிமை இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். விழுந்து போன தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். எல்லா பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே விலகட்டும். எல்லாம் விலகட்டும். அவுட். எல்லாம் விலகட்டும். ஓ ரீபா காரதலபோ ஷபலபரிதியாந்துனது. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உதரப்போக்கிலிருந்து விடுதலை. இயேசுவின் வயிற்றுல கை வைங்க. இயேசுவின் நாமத்தில். ஒரு சகோதரி, உங்க வயிற்றுல கையை வைங்க இப்பொழுது. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உதரப்போக்கிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நிமிஷமே விடுதலை உண்டாகிறது. ரீபா காரதலபோ ஷபலபரதியாந்துனது. சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கார்த்தி ஸ்டெல்லஸ், இப்பொழுதே உங்க வாழ்க்கையிலிருந்து அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. Thank you Jesus. சகோதரி, தேவி மேல தேவ மகிமை இறங்கட்டும் இப்பொழுது. எப்படிப்பட்ட பிடியிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இப்பொழுது அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஏவல் பிசாசுகள் வெளியேறட்டும்
வெளியேறட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க, இயேசுவே என்னை பிடித்திருக்கிற சாப பிசாசுகள் வெளியேறட்டும். ஹalleluya. ஏவல் பிசாசுகள் வெளியேறட்டும். சொல்லி பாருங்க, மந்திர கட்டுகள் எல்லாம் அறுபடட்டும், மந்திர கயிறுகள் எல்லாம் அறுபடட்டும். ஓ ரிபா கரதலபோ ஷபலபரதியான் துனதிபி. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கண்ணிகளும் அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. இந்த நாமத்துக்குள்ள ஒரு வல்லமை, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். ஓ ரிமா கரதலபோ ஷபலபரதியான் துனதிபி. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவிகள் விலகுகிறது, அருவருப்பான பிசாசுகள் விலகுகிறது. காளையை போல ஹalleluya உங்களை எதிர்க்கிற பிசாசை நான் பார்க்கிறேன். ஹalleluya. நித்தமும் நீங்க பார்க்கிறீங்க காளையை போல ஒரு காளை உங்களை வந்து துரத்துறது போல ஒரு சகோதரிக்கு அடிக்கடி வருகிற ஹalleluya சொப்பனங்களை நான் பார்க்கிறேன். இந்த ஏவல் பிசாசு உங்களை விட்டு விலகுகிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஏவல் பிசாசு உங்களை விட்டு விலகுகிறது. அது ஏவல் பிசாசு உங்களை விட்டு விலகுகிறது. ஹalleluya. இயேசுவின் நாமத்தை ஒரு காளையை போல உங்களை துரத்துவது போல வரக்கூடிய பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது. ஓ ரிபா கரதலபோ ஷபலபரதியான் துனதிபி. இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க விடுதலை உண்டாகிறது. ஓ ரீபா கரதலபோ ஷபலபரதியா சொன்னது பாருங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் பாருங்க. கர்த்தர் சொன்னபடி யூரின் இன்ஃபெக்ஷன் 5 வருஷமா ஒரு சகோதரி இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது கைகளை வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் அந்த தெய்வீக சுகம். கிட்னி சீராய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி சீராய் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா கரதலபோ ஷபலபரதி கரதியான் சொன்னதுபி. ரிமா ஷதலரதலபோரா கலதியான் சொன்னதிரவரபா. மாவுராதலா ஷீதிலி மகரதினி முகரதியான் சொன்னதுபி. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை இந்த நேரத்தில், அற்புத சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில். பாவ சாப கட்டுகள் பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். இன்னைக்கு வியாதிக்கு காரணம் முக்காவாசி காரணம் பிசாசே காரணமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை செய்வினைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையினால செய்யக்கூடிய செய்வினைகள், மந்திர கட்டுகள், ஹalleluya ஹalleluya பாருங்க. அது வீக்கா இருக்கிறவங்களை பிடித்துக் கொள்ளுகிறது பாருங்க. ஆண்டவர் தேவ சமூகத்துல அவரோடு கூட ஒரு உறவுல ஐக்கியமா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் இன்னும் உங்க வாழ்க்கையில மேம்படட்டும் பாருங்க. ஹalleluya. இயேசுப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆவியின் வல்லமை இன்னும் என் மேல ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க. ஒரு அபிஷேகம் நிரப்பட்டுன்னு சொல்லுங்க, இன்னும் ஊற்றுங்க. போதாது, உங்க அபிஷேகம் போதாது. இயேசுவே என்னை இன்னும் நிரப்புங்க, வல்லமையினால இன்னும் நிரப்புங்க. ஹalleluya. thank you holy spirit. இருதய பிரச்சனையிலிருந்து ஹalleluya ஒரு சகோதரிக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். இருதய வலி, நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு வலி, பயந்துகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு வலி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே சுகம், இந்த நேரத்தில் சுகம். ஹalleluya. இருதய வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை. நீங்க கையை வச்சு செக் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகம், தெய்வீக சுகம். இந்த நேரத்தில் தெய்வீக சுகம். இருதயத்தில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சகோதரிக்கு விடுதலையாகிறது. இயேசுவின் நாம இருதய வலியிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், விடுதலையாக்குகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் இருதய வலியிலிருந்து ஹalleluya விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு சகோதரருக்கு விடுதலை, இப்பொழுது ஒரு சகோதரிக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா கரதலபோ ஷபலபரதியா துனதிபி. ஹalleluya நடக்க முடியாத மூட்டு வலியிலிருந்து விடுதலை. இப்படி எழுந்து நின்று பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya அந்த மூட்டு வலியிலிருந்து ஹalleluya கர்த்தர் அது தேய்மானமெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எழுந்து நடக்க சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து காலை தைரியமா ஊண்டி பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஊண்டுங்க. நான் நடப்பேன், நான் பலனானேன்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லி பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்ல, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். இப்பொழுது இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்க. ஹalleluya விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. பேதுரு சொன்னான் பாருங்க. ஹalleluya எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் விசுவாசத்தோடு படுக்கையை எழுந்து கொண்டு நின்றாங்க. அவனுக்குள்ள ஹalleluya அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவரினை சுகமாக்குவார் என்று சொல்லி இம்மீடியட்டா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டானது. ஹalleluya thank you Jesus, thank you holy spirit. ஹalleluya பேதுரு கரங்களை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவன் விசுவாசத்தோடு எழுந்து நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. ஐயோ என்னால நிற்க முடியாது, ஐயோ நான்
நடந்து பார்த்ததே கிடையாது, என்னால் முடியாது. இல்லைங்க, எழுந்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்குது. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை உள்ள கரம் உங்கள் மேலே இறங்கி நிற்குதுங்க. உங்கள் மேலே என் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, இந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கேட்கிற பொழுது அற்புத சுகம், அற்புத சுகம், அற்புத சுகம், அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் விலகி போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. சொல்லுங்க, இயேசுவே நான் விடுதலையானேன், உங்க நாமத்தினாலே நான் சுகமானேன், உங்க நாமத்தினாலே நான் சுகமானேன். என்னை பிடித்திருக்கிற பீடைகள், என்னை சுற்றி இருக்கிற பிசாசுகள், என் வீட்டை சுற்றி இருக்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகள், எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகுகிறது. சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இதை கேட்ட வார்த்தையின்படி சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், அவைகளை நான் விட்டு விடுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன், என்னை ரட்சியும், என்னை மீட்டறலும், என்னை விடுவித்தரலும். உங்க வாயினால சொல்லுங்க. ஓ ரீபா காரதலவோ ஷபலபரதியா துனதுவி இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிட்னி பகுதியில் காணக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் எபினேஷன் மேல இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாற. கிட்னி வீங்கி இருக்கிறதா, என் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் தழும்புகளால சுகம், எபினேசருக்கு இயேசுவின் தழும்புகளால சுகம். ஓ ரீபா கரதலபோ ஷபலபரதியாத்துனது. என் தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவராம், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக அவர் இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவராம், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் என் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலை நிற்கிறது. எல்லாவற்றிற்கும் அவர் முதல்வராக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானவர் அவர் ஒருவரே. என் இயேசு ஒருவரேன்னு சொல்லுங்க, என் இயேசு ஒருவரே. பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த என் தேவாதி தேவன் அவர். சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர். சொல்லுங்க தைரியமா, உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் எனக்குள் இறங்குவாராக. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என் இயேசு உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதான சரீரங்களை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். Thank you Holy Spirit. ஓ ரீபா காரதல சொல்லி பாருங்க, சாவுக்கு ஏதுவான சரீரங்கள், சாவுக்கு ஏதுவான பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றின் விடுதலை இப்பொழுது. Thank you my master. Thank you Lord. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை அப்பா. Thank you Lord. Thank you Lord. சரீர உறுப்புகளுக்குள்ள விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜெபிக்கிற அந்த வேளையில தானே என் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றிப்பா. அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க சுவாமி, அநேகர் விடுதலையாக்கப்படுறாங்க, அநேகர் விடுதலையாக்கப்படுறாங்க, அநேகர் சுகமாக்கப்படுறதை நான் பார்க்குறேன். இயேசுவே, விடுதலையை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. விடுதலையை கொடுக்கிறீர், நன்றி அப்பா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்படுவதற்காக நன்றி. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும், சஞ்சலமும் தவிப்பும் விலகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் மாறட்டும், புலம்பல்கள் மாறட்டும் அப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும், அவைகள் வெட்கம் அடைவதில்லை. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே சுவாமி. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்திலிருந்து யாரெல்லாம் என் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுதே விடுதலை சுவாமி. இந்த நாளிலிருந்து விடுதலை அனுபவிக்கட்டும். இந்த நாளிலிருந்து அந்த வீட்டுக்குள் சமாதானம் வரட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மலடியை பிள்ளை தாய்ச்சியை மாற்றுகிறவரா. ஹல்லேலூயா. கற்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுகிறது.
ஹல்லேலூயா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஏற்ற துணையை ஆண்டவர் தருவாராக. ஏற்ற துணையை இயேசு தருவாராக. விடுதலையோடு பொருத்தனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன், நான் பொருத்தனையோடு கூட நான் ஜெபிக்கிறேன், ஹல்லேலூயான்னு சொல்லி பொருத்தனை எடுத்து பாருங்க. என் இயேசு நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமையின் ராஜா, அந்த நேரத்தில் அப்பா இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டீர், நீர் சுகமாக்கினீர். அமராஜா, கட்டுகளை அவிழ்த்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு மேலும் என் தேவ வல்லமை இறங்கி நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் அநேக சாட்சிகள் மூலமாக ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டுவீராக. அமராஜா இயேசுவே, விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டது போல இயேசுவே, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு வந்த ஒவ்வொருவரும் அதிசயங்களை பெற்றுக் கொண்டாங்க சுவாமி. ஹல்லேலூயா. அதுபோல இயேசுவே அப்பா, நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்ட இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது இது எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காகவே ஜெபிக்கப்படுகிறது. நான் விடுதலையாவேன், என் பிள்ளைகள் விடுதலையாகும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் கணவன் மீட்கப்படுவார், எல்லா பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் மீண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. யாராக இருந்தாலும் சரி, என் தேவ கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும். விடுதலையோடு சாட்சியோடு நிற்கத்தக்கதாக என் தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. அமராஜா, அற்புத சாட்சிகளை நான் கேட்கட்டும். எஸ்டடி அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நீர் இருப்பதை உறுதிப்படுத்துகிற தேவன் சுவாமி. என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் இயேசு, என்றும் மாறாத என் இயேசு. இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்கிறார். இன்னும் அதிசயங்களை காண பண்ணுகிறார். இன்னும் விடுதலையை கொடுக்கிறார். இயேசுவே, உங்க நாமத்தை அமராஜா விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உமையே தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் விசேஷித்து உம்முடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எங்கள் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, தைரியமாக கிருபாசனத்தண்டில் என்று இப்பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட அப்பா அந்த புத்திர சுவிகாரத்தை நீர் தந்திருக்கிறீரப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுவாமி. இந்த இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் தகப்பனே. அமராஜா, ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையோடு சாட்சியோடு நிறுத்துவீராக என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன் அநேகர் நீங்க விடுதலை ஆயிருக்கிறீங்க. ஆவியானோட ஏவுதலின்படி நான் ஜெபித்திருக்கிறேன். வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆமாம், தாமதித்தாலும் அது நடக்கும். ஆமாம், உங்கள் விசுவாசம்தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது இல்லையா? ஆக நிச்சயமாக என் இயேசு உங்கள் மேலே தம்முடைய கரங்களை வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம், உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்திருப்பார்னு சொன்னால், நீங்கள் விடுதலை ஆயிருப்பீங்கன்னு சொன்னால், தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் கூட பேசியிருப்பாருன்னு சொன்னால், ஆமாம், நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஆமாம், என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் அநேகருக்கு என்ன செய்கிறோம், பிரயோஜனமாக இருக்கும்படி நாங்கள் அநேக சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்கெங்கிற பல தேசங்களில் இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை பார்த்து கொண்டு வர்றாங்க. அநேக சாட்சிகள் ஆமாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த நாளில் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசு இன்றும் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்களை சுகமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்க, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆமாம் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அவருடைய சித்தமே உங்களை சுத்தமாக்க, அவருடைய விருப்பமே உங்களை உயர்த்த. அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாகி தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தட்டும். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.